சென்னையை அடுத்த காட்டுப்பள்ளியில் வடமாநில தொழிலாளர்கள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அமர் பிரசாத் என்ற தொழிலாளர் நேற்றிரவு குடியிருப்பு பகுதியில் கீழே விழுந்து உயிரிழந்தார். உயிரிழந்தவரின் உடலை காட்ட வேண்டும் என வலியுறுத்தி சுமார் 2000 வடமாநில தொழிலாளர்கள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். உயிரிழந்த அமர் பிரசாத் L&T கப்பல் கட்டும் நிறுவனத்தில் பணியாற்றி வந்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை அருகே வடமாநில தொழிலாளர்கள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் எழில் இணைந்திருக்கிறார். என்ன விவரம் எழில்? ஆனந்தி, சென்னை அடுத்த அந்த காட்டுப்பள்ளியில் இயங்கி வரும் L&T கப்பல் கட்டு நிறுவனத்தில் ஒப்பந்த தொழிலாளராக உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த அமர் பிரசாத் என்பவர் வேலை பார்த்து வந்துள்ளார். நேற்றிரவு அங்குள்ள வடமாநில தொழிலாளர்கள் தங்குவதற்காக அங்கு இருக்கிறது. அங்கு கிட்டத்தட்ட அந்த பகுதியில் ஒரு 6000க்கும் மேற்பட்ட வடமாநில தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். அந்த பகுதியில் தங்கியிருக்கக்கூடிய இவர் வீட்டின் மாடியில் ஏறும்போது தவறி விழுந்து உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. அந்த இடத்தில் தான் காட்டூர் காவல்துறையினர் சடலத்தை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் தான் வடமாநில தொழிலாளி உயிரிழந்தது குறித்து விசாரணை நடத்த வேண்டும், அவருக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என கூறி 1000க்கும் மேற்பட்ட இந்த வடமாநில தொழிலாளர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த காட்டுப்பள்ளி சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் இருக்கிறார்கள். இவர்களுக்கு பாதுகாப்புக்காக அந்த இடத்தில் ஒரு பதட்டமான சூழ்நிலை வருவதால் பாதுகாப்புக்காக 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தற்போது அந்த இடத்தில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது மட்டுமில்லாமல் அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய வடமாநில தொழிலாளர்களுடன் தற்போது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த தொழிலாளர்களின் பிரதான கோரிக்கை அந்த அவருடைய உயிரிழந்தவருடைய சடலத்தை கொண்டு வர வேண்டும், அவரை காட்ட வேண்டும், அதே போல இழப்பீடு வழங்க வேண்டிய என்ற கோரிக்கையை முன்வைத்துதான் தற்போது இந்த போராட்டம் தொடர்ந்து வருகிறது. தகவல்களுக்கு நன்றி எழில்.